सर्वलोकैकनाथं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं वन्दे वन्द्यं सदानन्दं वासुदेवं निरञ्जनं वन्दे 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 नारायण नमो नारायण 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 नारायण नमो नारायण. இன்றைய நிகழ்ச்சி பற்றிய ஒரு சிறு முன்னோட்டம். ஒரு சில அன்பர்கள் தமிழ் தெரியாத காரணத்தினால் அவர்களுக்கு முதலில் ஆங்கிலத்தில் கூறிய வண்ணம், பின்னர் மிக சுருக்கமாக தமிழிலும் தொடருவோம். அம்மா பகவான் சரணம். We welcome you all for today's program. We are very fortunate to have this program today with all your wholehearted request. Sri Amma Bhagavan has decided to give us a darshan, a live program through internet video conference. Today's program is arranged to accommodate as much as possible the regular satsang attendees from the following Sri Amma Bhagavan satsang centers, namely Brampton, Cambridge, Ellesmere, Etobicoke, Malvern, Mississauga and Scarborough. தொடர்ந்து தியானம். Ram
सच्चिदानंद परब्रह्मा या தொடர்ந்து ஒரு சில அன்பர்களின் அனுபவங்களை இங்கு கேட்டறிவோம். அம்மா பகவான் சரணம். கடந்த 10 வருடங்களாக அம்மா பகவானுக்கும் எங்களுக்கும் ஒரு இனிய உறவு முறை உள்ளது. எங்களுக்கு அம்மா பகவான் பலவிதமான அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார்கள். இங்கே எனக்கு தரப்பட்டது 3-5 நிமிடங்கள் தான். அந்த நிமிடங்களில் எனக்கு இந்த ஆண்டு மட்டும் நடந்த ஒரு அற்புதத்தை உங்கள் முன் சொல்ல வந்துள்ளேன். அதற்கு அம்மா பகவானுக்கு கோடான கோடி நன்றிகள். எனது தம்பி கடந்த 2005ஆம் ஆண்டில் கனடா வருவதற்காக ஸ்ரீலங்காவிலிருந்து வெளிக்கிட்டிருந்தார். 2008ஆம் ஆண்டு எனது தம்பி ஈஸ்டிமோர் என்னும் இடத்தில் எனக்கு அங்கிருந்து போன் செய்திருந்தார். அதாவது தனது சகல விதமான ஆவணங்களும் பறி போய்விட்டது என்றும், ஒரு வேற்று மொழியாளர் ஒருவரது வீட்டில் தங்கியிருப்பதாகவும், தனது வாழ்க்கை இத்தோடு முடிந்து விட்டதாகவும் மனவேதனையுடன் கதைத்திருந்தார். உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஈஸ்டிமோரில் எங்கள் நாட்டு பிரச்சனை போல்தான் இனப்பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது எனது தம்பியிடம் பகவானின் மூல மந்திரத்தை சொல்லி, இந்த மூல மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இரு, கட்டாயம் பகவான் உன்னை காப்பாற்றுவார் என கூறி தம்பிக்காக நானும் பிரார்த்தனை செய்தேன். அதே சமயம் இங்கிருந்து எனக்கு அண்ணன் ஒருவர், ஜெயந்தி உடனடியாக சிபிசி நியூஸை போட்டு பாருங்கள், அதில் வாncouverல் உங்கள் தம்பி வந்து கொண்டிருந்த கப்பல் வந்து இறங்கியுள்ளது என்று சொன்னார். நான் பார்த்த பொழுது எனக்கு முதலில் தெரிந்தது என் தம்பிதான். அதேபோல் நான் கேட்டபடியே தீபாவளி தினத்தன்று எனது தம்பியின் விடத்தை அம்மா பகவான் சொன்னது மட்டுமில்லாது, கலசம் வைத்து 21ஆம் நாள் முதலில் எனது தம்பிதான் எனக்கு போன் எடுத்தார். இந்த விடயத்தை பற்றி தன்பு மூலமாக கதைத்து ஆனந்தமும் ஆறுதலும் அடைந்தோம். இதை போல் எத்தனையோ விடயங்கள் எனக்கு இருக்கிறது. ஆனால் நேரம் குறுகிய நேரம் என்றபடியால் எனக்காக பிரார்த்தனை செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை கூடி அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா பகவான் சரணா. எனது வாழ்வில் உறவு முறை ரீதியாக ஏற்பட்ட அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள உள்ளேன். உறவு முறையை பார்க்கும்போது முதலில் எங்களை இவ்வுலகிற்கு அறிமுகப்படுத்திய தாயாரின் உறவு முறை நல்ல முறையில் இருக்க வேண்டும். அப்படி அமைந்தால் ஏனைய உறவு முறைகளும், அதாவது கணவன் மனைவி உறவு, எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு முறை தானாகவே சீராக அமையும் என்பதை எனது வாழ்க்கையில் நான் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை. எனது தாயாரின் உறவு முறையை பார்க்கும்போது நான் பிறந்ததில் இருந்து எனது தாயாரிடம் அன்புடனும் மிகுந்த பாசத்துடனும் இருந்தேன். எனது தாயாரும் அதிக பாசத்தை செலுத்தி என்னை வளர்த்தார். எனது தந்தையார் நான் சிறுவதில் இருக்கும் போதே இறந்து விட்டார். எனவே எனது தாயார் அதிகமான பாசத்தை செலுத்தி என்னை வளர்த்திருந்தார். எனது திருமணத்திற்கு பின் அதே